நான் உனக்கு ஏதாவது செய்யணும். என்ன வேணும் கேளு. என்ன வேற ஏதாவது வேணுமா? என்னங்க சொல்றாரு இவரு? அது அவ என்ன சொல்றான்னா, ரொம்ப நாள் வேலை இல்லாம கஷ்டப்பட்டு இருக்காமா, ஏதாவது வேலை இருந்தா கொடுங்கன்னு கேக்குறாமா. ஓ, உனக்கு வேலை வேணுமா? பாவம் ஆண்டி, உங்க உயிரையும் காப்பாத்திருக்காரு. ஏதாவது வேலை போட்டு கொடுக்கலாமா? சரி, எந்த வேலை கொடுத்தாலும் செய்வியா? சரி, என் கூட வா, நான் கூட்டிட்டு போறேன். சரிங்கம்மா. வா ஐஸ்வர்யா. சரி, வரேன்பா, பாத்துக்க. சுந்தரம். அம்மா வாங்கம்மா. வண்டியை ஸ்டார்ட். வண்டியில இருங்க. வந்து வண்டியில ஏறு. ஓ, நீ பின்னாடியே ஆட்டோல வரியா? சரி, வண்டியை ஃபாலோ பண்ணு. இந்த மாநாட்டுக்கு ஒன்றும் குறைச்சிருந்த போனவ என்னன்னு கவலை இருக்கா பாத்தியா? வர வர இந்த வீட்டுல சண்டை சச்சரவுன்னு எதுவுமே நடக்காம போச்சு. எப்ப பார்த்தாலும் சிரிச்சு பேசிட்டு இருக்காங்க. பார்த்தாலே வயிறு எரியுது. சரி, விழுந்து வாரிட்டு ஒருத்தி போனாலே அவ என்ன ஆனான்ற கவலை இருக்கா பத்தியா? அக்கா சொல்லு பார்வதி. அம்மா இப்ப கோவில்ல இருந்து வந்துருவாங்க. காஃபி குடுக்கணும். நாம இப்ப பால் காய்ச்சலாம். சரி. இவ்வளவு ஒரேடியா ஒழிச்சு கட்டலான்னு பார்த்தா வீட்டை விட்டு போக மாட்டா போல இருக்கு. இங்கேயே உட்காந்து நாட்டாம பண்ணிட்டு இருக்கான். பார்வதி, ஆஃப் பண்ணிடுங்க அக்கா. கொதிச்சிருச்சுனா பால் பொங்கல பார்வதி. பால் திரிஞ்சு போச்சு. திரிஞ்சு போச்சா? என்னது, பால் திரிஞ்சு போச்சு?
எப்படிக்கா இப்படி தெரிஞ்சு போச்சு? இதுவரைக்கும் நான் காய்ச்சின பால் தெரிஞ்சு போனதே இல்லையே. இது என்ன அபசகுணமா இருக்கு? பால் பாத்திரத்தை சுத்தமா தான் கழுவி வச்சிருந்தேன். அப்புறம் எப்படி பால் தெரிஞ்சதுன்னு தெரியல. அம்மா கோவிலுக்கு போகும்போது கால் தடுக்கிச்சு. இப்ப பார்த்தா பால் கெட்டு போச்சு. என்னன்னு தெரியலையே. வந்துட்டியா? சரி உள்ள போலாம். கூட்டிட்டு வா. நாங்க முன்னாடி போறோம், எங்க கூடவே வாங்க. அம்மா வர நேரமாச்சு பார்வதி. பால் பாத்திரத்தை கழுவி சுத்தம் பண்ணி வேற பால் ஊத்தி காய வைக்கலாம். சரிக்கா, நீங்க போய் சுத்தம் பண்ணுங்க. நான் வேற பாத்திரத்துல பால் காய்ச்சுறேன். ம். பார்வதி, என்னக்கா? அம்மா வந்துட்டாங்க. யார் அத்தை இது? யார் இவன் புதுசா? ஐஸ்வர்யா, யார் இவரு? புதுசா இருக்காரு. என்ன ஆபத்துல இருந்து காப்பாத்தினது இந்த தம்பி தான். ஆபத்தா? என்ன அகிலா சொல்ற? குருஜியை பார்க்க கோயிலுக்குள்ள போன? அம்மா, கோயிலுக்கு போற வழியில ஆக்சிடென்ட் ஆயிடுச்சா? போற வழியில எந்த ஆபத்தும் இல்ல, கோயில்ல தான் ஆபத்து. என்ன சொல்றீங்க? கோவில்ல ஆபத்தா? அது வந்து பார்வதி, கோயிலுக்கு போயிருந்தப்ப என்ன ஆச்சுன்னா, அம்மா, இந்த மரக்கில உங்க மேல விழாம இருக்கிறதுக்கு தாமா அந்த ஆளு கைய பிடிச்சிருக்காரு.
பண்ற பிளான் தான் ஒர்க் அவுட் ஆகல, தானா நடக்குதுன்னு பார்த்தா இப்ப காப்பாத்தலன்னு யார் எழுதா? என்ன ஆபத்துல இருந்து காப்பாத்தினவனுக்கு ஏதாவது உதவி செய்யலான்னு பார்த்தேன். ஆனா அவன் உதவி எல்லாம் வேண்டாம், ஏதாவது வேலை கொடுங்கன்னு கேட்டான். அதான் அவனை இங்க கூட்டிட்டு வந்தோம். தம்பி, உனக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னு தெரியல. உன் பேர் என்னப்பா? என்னது? அவரால பேச முடியாது, பேச்சு வராது. சாரிப்பா. இது வேறயா? பார்வதி, அம்மா, அவனுக்கு என்ன வேலை தெரியும்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அந்த வேலையை அவனுக்கு கொடு. சரிங்கம்மா. அருண், அம்மா, என்ன இப்படியே நின்னுகிட்டு இருக்க? டைம் ஆச்சு பாரு. ஆமா, போய் ஆடிட்டிங் வேலையெல்லாம் பாரு, சீக்கிரம் போ. ஓகேமா. சரிங்க. பார்வதி, நீ பாத்துக்கோ. உங்க பேர் என்ன? உங்க பேரு என்ன? இவா இவா. சூப்பர், நல்லா இருக்குடி. சாமி பேரா? சாமியா? பேரை கேட்டா டான்ஸ் ஆடுறான். சிவபெருமானா? வேற என்ன? பாதியா? பாதி. ஓ, சிவாவா? சிவாவா? உங்களுக்கு என்ன வேலை தெரியும்? இப்ப என்ன? ஓஹோ, கிச்சன் வேலைலாம் தெரியுமா உங்களுக்கு? ஓ, அவ டிபார்ட்மெண்ட் போல இருக்கு, அதான் கரெக்டா கண்டுபிடிச்சிட்டா. நீங்க போய் அங்க ஹெல்ப் பண்ணிட்டு இருங்க, நான் அப்புறமா வரேன். மாமா, நீங்க வாங்க. ஆளை பாரு, ஆர்டர் போட்டு போறா. வாய் பேச முடியாதவங்களுக்கு காது கேட்காதுன்னு சொல்லுவாங்க. இவன் தூரமா போனாலும் டக்குன்னு திரும்பி பாக்குறான். தூர காது கேக்குமோ? என்ன அப்படி நின்னு முறைச்சு பாக்குற? எனக்கு ஏதாவது வேணும்னா உன் கிட்ட வந்துதான் நான் கேட்கணுமோ? நீ என்கிட்ட வந்து என்ன வேணும் ஏது வேணும்னு கேட்க மாட்டியா? கன்ஃபார்ம் காதுல பிரச்சனை இல்ல, காது கேக்குது. ஆமா, உனக்கு காதெல்லாம் கேக்குமா? ஐயோ, இவன மாதிரி நானும் டான்ஸ் ஆடணுமோ? காது 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 கேக் கேக் கேக்கு கேக்குமா? என்னடி இப்படி முழிக்கிறா? காது கேக். அதான் 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 அதேதான். இழிக்கிறியா? உன் பல்ல உடைக்கிறீங்க. சரி, உனக்கு இந்த காஃபில போட தெரியுமா?
ஐயோ என்னடி இவன்? காஃபி காஃபி இப்படி 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 ஆத்தி ஆத்தி இப்படி குடிப்பாங்களே. ஷப்பா, நல்ல வேளை. போ போய் ஒரு காஃபி போட்டு எடுத்துட்டு வா. இது காஃபி 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 கப்பு, சக்கரை, பால் 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 ஊத்தி ஆத்தி. ஐயோ காஃபி ஸ்ட்ராங்கா பாரு, நல்ல டபுள் ஸ்ட்ராங்கா போட்டு எடுத்துட்டு வா. போ. சும்மா ரெடி, எப்ப பார்த்தாலும் பல்ல காமிச்சுக்கிட்டு எரும மாடு. நீ போ. இனிமா டபுள் டபுள் ஸ்ட்ராங்கா. ஆமாமா புரிஞ்சிருச்சா? அதுதான் ஒரு காஃபி எடுத்துட்டு வாப்பா. போப்பா. சரி, அம்மாக்கு பிடிச்ச சமையல் செய்யணும். சரி, காஃபியா நான் போட்டு தரவா? அதுவும் அங்க இருக்கு. பாலா அங்க இருக்கு. அம்மா, எங்க இருந்து புடிச்சிட்டு வந்தாங்க இவனை? இவன்கிட்ட ஒரு காஃபி கேக்குறதுக்கே 1/2 மணி நேரம் சொல்ல வேண்டியதா இருக்கு. இவன் சமையல் என்னத்தை செஞ்சு கிழிக்க போறான்னு தெரியல. ஏற்கனவே ஒருத்தி இந்த வீட்டுக்கு சமையல்காரியா வந்து மருமகள் ஆயிட்டா. இன்னும் இவன் என்ன செய்ய காத்திருக்கான்னு தெரியல. இப்படியே ஒவ்வொருத்தரா கொண்டு வந்து வீட்டுல சேருங்க. இன்கம் டாக்ஸ் விஷயத்துல அந்த அகிலாண்டீஸ்வரி அவமானப்பட்டு கூனி குறுகி வீட்டுக்குள்ள முடங்கி இருப்பாங்கன்னு அக்கா ரொம்ப நம்பிக்கையா இருந்தாங்க. நான் கூட ரொம்ப நம்பிக்கையோட இருந்தேன். அகிலாண்டீஸ்வரியை சிக்க வைக்க மேத்தா கச்சிதமா ஸ்கெட்ச் போட்டிருந்தான். ஆனா ஆதி மேத்தாவோட வீக்னஸ் வைரோன்னு புரிஞ்சுக்கிட்டு மேத்தாவுக்கு பிரில்லியண்டா வலை விரிச்சு ஏமாத்தி போலீஸ்ல சிக்க வச்சுட்டான். அகிலாண்டேஸ்வரி விஷயத்துல நம்ம நினைச்சது நடக்காம போனது வருத்தமா தான் இருக்கு. அதுக்காக அகிலாண்டேஸ்வரி அப்படியே விட்டுற முடியுமா? பழி வாங்கியே தீரணும்.